ராஜ மன்னவா ஏ மல்லாதி மல்லா மகுடமுடி ராஜ மல்லா. இந்த வார்த்தையை கேட்டு நான் இருக்கணுமா பூமியில? நான் சுவாறு தானே வேங்க போனேன் ஐயா. ஏண்டி மகிழம்பூ? ஏ மகிழம்பூவே, ஆடருக்கும் கல்வனுக்கு ஆக்கி போடும் கள்ளி என்பார்கள். நீ காலையில போன நீலிக்கு கண்ணீர் நெத்திலன்னு சொல்வத மாதிரி அம்மா என்னடி கண்ணீரை வடிக்கிற? எல்லாம் கண்ணீரை நீ வடிக்க. நாமளோ எடுப்பது அழுக்கு, கொடுப்பது வெள்ளை. ஆமா, எடுப்பது செலவை செய்து நம்ம சொந்த வேலை, சலவை தொழில் தானே. நீ சோறு வாங்கிட்டு வாரம்னு போனா. சோறு வாங்கிட்டு தானே வாரம்னு போனேன். நீ எப்ப போன? ஏன் உனக்கு இந்த அலங்காரமும் இந்த சிங்காரமும்? நேரம் என்ன ஆகுது பாருங்க ஐயா. கல்யாணமான புது பொண்ணு நான் ஒரு மாதிரி அழுக்கு சேலையை கட்டி நான் போனவனு வச்சு தலையில என்ன தேய்க்காம போனோம்னா உங்களுக்கு தானே குறை. 4 பேர் என்ன சொல்வாங்க? புது மருமகளை என்ன இப்படி வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா? பேசத்தானே செய்வாங்க. அதனாலே ஐயா, நான் அலங்காரமா செய்தது உங்களை கௌரவப்படுத்தத்தான். நான் அலங்காரமா போனது உங்க யா மேல தப்பா? உங்க நீங்க அதை தப்பா நினைக்காதங்க. ஆமா பாருங்க ஐயா, உங்க மேல சத்தியமா சோறு தான் வாங்க போனேன். நான் கஞ்சி தான் வாங்க போனேன் ஐயா. ஆமா ஐயா. உங்களுக்கு அதுலயும் நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லையா? தீய வளர்த்து அதுல இறங்குதேன். ஆமா, அக்கினியை வழங்க தீ மேலையும் தாலி மேலையும் சத்தியம் பண்ணத ஐயா. அப்பமா உங்களுக்கு நம்பிக்கை வரட்டுமா? அவன் பார்த்தான் இந்திரஜகமுத்து. ஆமோ ஏ மகிழம்புவா, ஏ மகிழம்புவா, அடி தாலியில சத்தியம் பண்ணுறவா பண்ணுறவா. அது தாசிக்கித்த வழக்கமடி வழக்கமடி. அம்மா பண்ணிரவா வழக்கமடி. அம்மா தீயில சத்தியம் பண்ணுறவா பண்ணுறவா. போடு பெண்களுக்கு வழக்கமடி வழக்கமடி. அவனுக்கோ கண்கள் ரெண்டும் பொறி பறக்க அடுங்கோவான். மீசை ரெண்டும் துடி துடிக்கு மின்னல் போல. வலதுபுற மீசையெல்லாம் வல்லையம்மா துடிக்கி, இடதுபுற மீசையெல்லாம் ஈட்டி போல. காராங்கம்ப எடுக்கா அடியாத அடிய அடியாத அடியாத அடி அடித்தான் அகமானமா பேசுதானே.